ஸ்ரீமதே ராமானுஜாய நம. உலகை உய்விக்க அவதரித்த பகவத் ராமானுஜர் திருக்குருகூர் திவ்ய தேச பொழிந்து நின்ற பெருமானை சேவித்துவிட்டு திருக்கோளூர் வைத்தியமாநிதி பெருமானை சேவிக்க திருக்கோளூருக்கு அருகில் வந்து கொண்டிருந்தார். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் பிள்ளை வெளியூருக்கு செல்வதை பார்த்தார். யாரு? ராமானுஜர். இந்த திருக்கோளூருக்கு வந்து கொண்டிருக்கும் போது அந்த ஊரிலிருந்து ஒரு பெண் பிள்ளை வெளியூருக்கு செல்வதை பார்த்தார். சுவாமி ராமானுஜர் அந்த பெண்ணை நிறுத்தி, ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் இவ்வூருக்குள் வருவதையே சௌபாகியமாக கருதுகின்றனர். ஆனால் நீ மட்டும் ஏன் வெளியில் செல்கிறாய்? அனைவருக்கும் புகுமூர், உமக்கு போகுமூரோ ஆனதோ என்று வினவினார் ராமானுஜர். அந்த பெண் யாருன்னா, ஒரு மோர் விற்கும் பெண். அவ சொன்ன 81 தத்துவங்கள் தான் வைஷ்ணவ அடியார்கள் செய்த செயல்கள் தான் அந்த பெண் சொல்றான். ஏன் வெளியே போறேன், ஊரை விட்டு எதுக்கு வெளியே போறன்ற காரணத்தை சொல்றான். 81 விதமா சொல்றான். அததான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்பது அதுதான். அந்த 81 வைணவ அடியார்கள் செய்த செயல்களை உதாரணமாக கூறி அவர்களது நலன்கள் தனக்கு ஏன் வாய்க்கவில்லை என்று வருந்தி சொன்ன 81 தத்துவார்த்த வாக்கியங்கள் தொகுப்பேதான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்பது. இந்த எளிய வார்த்தைகள் ஆழ்ந்த வைணவ தத்துவத்தையும் பக்தியின் ரகசியங்களையும் பாமர மக்களுக்கும் புரியும்படி விளக்குகிறது. இந்த ரகசியம், இந்த முக்கிய அம்சங்கள் என்னன்னா, ஸ்ரீ ராமானுஜர் காலத்தில் திருக்கோளூர் என்ற வைணவ தலத்தில் இந்த நிகழ்வு நடந்தது. அந்த பெண் மோர் விற்கும் பெண். அந்த பெண்மணி மோர் விற்பா. தன்னை விட தாழ்ந்தவர்கள் என்று கருதப்பட்ட வைணவ அடியார்கள் தங்களுக்கு கிடைத்த பகவானின் அருளை பற்றி பேசும்போது தான் ஏன் அந்த நிலையை அடையவில்லை என வருந்தி அவர்களது செயல்களை உதாரணமாக கூறுவாள் அந்த பெண். அந்த பெண்மணி கூறிய 81 வாக்கியங்களே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியன்றது 81 வாக்கியங்கள். இதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என அழைக்கப்படுகிறது. அவை சாதாரணமாக வார்த்தைகள் போல தோன்றினாலும் ஆழ்ந்த வைணவ ரகசியங்களை, ஆன்மீக தத்துவங்களை உள்ளடக்கியவை அவை. அதனோட சிறப்பு என்னன்னா, ஜாதி பாலினம் போன்ற பேதங்கள் இன்றி அனைவரும் பகவானை அடையும் வழியை இந்த பகுதி விளக்குகிறது. இது வைணவ மரபில் முக்கியமான நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற தத்துவங்கள் சுருக்கமாக இது வைணவ ஆழ்வார்களின் வரலாற்றையும் பகவத்கீதையை மற்றும் புராண கதைகளையும் எளிமையான மொழியில் விளக்கி ஆன்மீகத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தும் ஒரு அற்புத படைப்பாகும். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கிறார்களே, அது என்ன அப்படி ரகசியம் என கேட்கலாம். அது ரகசியம் எதுவும் இல்லை. ஒரு சாதாரண மோர் தயிர் விற்கும் அம்மையார் வைணவ ஆச்சாரியார்கள் ஸ்ரீ ராமானுஜரிடம் தெரிவித்த 81 கருத்துக்கள் தான் இந்த ரகசியம். இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருத்தலம் திருக்கோளூர்.
108 திவ்ய வைணவ திருப்பதிகளுள் ஒன்று அது. தாமிரபரணி படுகையில் உள்ள நவ திருப்பதிகளிலும் ஒன்று இந்த திருக்கோளூர். 12 ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வாரின் ஜென்மஸ்தலம். திருக்கோளூர் என்றாலே தேடி புகும் ஊர் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள். அத்தகைய ஊருக்கு ராமானுஜர் வரும் ஓர் அதிகாலை வேளையில் இந்த மோர் விற்கும் அம்மையார் ஒருவர் வியாபாரத்திற்காக, மோர் விற்பதற்காக ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார். அதை கண்ணுற்ற ராமானுஜர், புகும் ஊருக்கு நாங்கள் வரும்போது நீங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்கிறார் அந்த பெண்ணிடம். அதற்கு ராமாயணமும் மகாபாரதமும் பாகவதமும் ஆழ்வார்கள் வரலாறும் தெரிந்த அந்த அம்மையார் வெகு இயல்பாக, அழைத்து வருகிறேன் என்றானே அக்குரரை போல, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்குரரை போல, அகல் ஒழித்து விட்டேனோ விதுரரை போல என தொடங்கி துறை வேறு செய்தேனோ பகவரை போல என முடியும் 81 விஷயங்களை கூறி, அப்பேற்பட்ட நபர் நான் அல்ல, எனவே நான் வெளியேறி கொண்டிருக்கிறேன் என்று பாண்டித்யமாக பதிலளிக்கிறார் அந்த பெண்மணி. அந்த 81 வாக்கியங்கள் அவர் வைணவத்தை சாராக பிழிந்து தருகிறார். அதை கேட்ட ராமானுஜர், சாதாரண தயிர் விற்கும் பெண்மணிக்கே இந்த ஞானம் இருக்கும் எனில் நிச்சயம் இது புக வேண்டிய ஊர்தான் என அம்மையாரை பணிகிறார். பின்னாளில் அந்த அம்மையாரும் ராமானுஜரின் சீடராகிறார். அவர் கூறிய 81 வாசகங்கள், அதாவது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என நமக்கு வைணவத்தை மட்டும், பாமர பெண்களும் கூட இந்த நாட்டில் மேதைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அதை அந்த பெண் பிள்ளை சொன்ன 81 ரகசியங்களை தினமும் ஒரு ரகசியமாக அவள் சொன்ன கதை ராமானுஜர் கேட்டுக்கொள்ள அந்த பெண் பிள்ளை சொன்ன ரகசியத்துக்கு உண்டான கதையும் அந்த பெண் பிள்ளை தருகிறாள். அந்த கதையை தினமும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ரகசியத்துக்கு உண்டான கதையை பற்றி பார்க்கலாம். இன்று முதல் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடக்கம் ஆரம்பம். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்குரரை போல என்ற கதை நாளை பார்க்கலாம். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.